வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, த ஃபைனல் பாஸ் இஸ் பேக். தமிழில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் செக்மெண்ட் நடந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல ராக் வந்து இந்த மாதிரி வந்து பேசுவார்ன்ட்டு. அண்ட் ஸ்டார்டிங் என்னென்ன பேசினார் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த ஃபைனல் பாஸோட இன்ட்ரோ அண்ட் என்ட்ரன்ஸ். லாஸ்ட்டாக எண்டிங் நெக்ஸ்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் த ராக் வந்து வராரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில செக்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாரு. அதையும் நான் வந்து ஹைலைட்ஸில் சொல்கிறேன்பா. இப்போதைக்கு ஃபைனல் பாஸ் ராக் உள்ள வந்ததுக்கப்புறமா NXT-யோட அந்த க்ரௌடோட தெருக்கி விட்டாங்க. உண்மையிலே இந்த ராக்கின்னு கத்தி. ஆனால் அதுக்கப்புறமா அவரை பேசவே விடலை. அதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்கு அவரை வந்து அலற விட்டாங்க. அண்ட் இந்த ராக் என்ன சொல்கிறேன், இந்த க்ரௌடோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அப்படியே புல்லரிக்குது உடம்பெல்லாம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு மக்கள்கிட்ட இந்த மாதிரி அதாவது அவங்க கிட்ட நான் வந்து பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு மூமெண்ட்டு. என் கையை பாருங்கள் புல்லரிக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசியிருந்தேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன வந்து மக்களுக்கு எனக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தேன். அதாவது எனக்கு பீப்புள் சாம்பியன் சொன்னாங்க. அண்ட் த சக்ஸஸ்ஃபுல் மேன் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில பேர் WWE எதிரிகள் எல்லாருமே என்ன செய்து ஃபைனல் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு நான் ஃபைனல் பாஸை வந்து ஒரு சில விஷயம் பேசவா அப்படின்னு பேசுகிறாரு. அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அமெரிக்கன் நண்பர் கோடி ரோடு எதுக்காக சம்மந்தமே இல்லை விவரளிக்கிறாரு நான் யோசிச்சு பார்த்தேன். எல்லாருமே வந்து நான் சர்ச்சு சைடு ஹோட்டல் சைடு எங்கே போனாலுமே சரி, ஏன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஏன் கோடி ரோட வந்து இந்த அளவுக்கு, அதாவது அவனை விடுங்க, அவன் வந்து ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டு போட்டோம், ஏன் அவன் வந்து ஒரு நல்ல பர்சன் WWE நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போவான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாங்க. சரி, அப்புறம் தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி, அதாவது அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து WWE 1 இயருக்கு வந்து கொண்டு போயிட்டான். அதனால தான் லாஸ்ட் ஆனது ரால வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் நான் வந்து பேசினேன், ஃப்ரெண்டாக இருந்தேன். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதோட இந்த ஃபைனல் பாஸ் ராக் எந்த அளவுக்கு யோசிப்பானு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதா? அப்புறம் நெக்ஸ்ட்டு ரோமன் ரைம்ஸ். ஏன்னா ரோமன் ரைம்ஸ் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைவல் சீஃப் ஆகிருக்கான். அது எதுக்காக நான் வந்து அந்த ஊழஃபாலாவது அதை எதுக்காக போட்டேன்னு சொன்னேன்னா, நான் வந்து ஒரு ஹை சீஃப், அதாவது சம்மன் ஃபேமிலிக்கு ஒரு ஹை சீஃபாக வந்து இப்போதைக்கு இந்த ஃபைனல் பாஸ் ராக் தான் இருக்கேன். அதனால ஒரு அங்கீகரிக்கணும்னா அது அந்த நான் சொன்னேன் நேற்று அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு த ராக். அதாவது ஒரு ஹை சீஃபாக இருந்து அண்ட் ட்ரைவல் சீஃபாக வழி நடத்தியிருக்காரு. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இப்போ என்னதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்று மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து ஒன்று சொல்ல என்னன்னா, இந்த ஸ்டோரி முடிச்சுட்டீங்க நினைக்காங்க, இது இஸ் பிகினிங் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிருக்காரு. அண்ட் இப்போ இதோட நிற்க போகிறது கிடையாது. அண்ட் கோடி கூட கண்டிப்பாக இப்போதைக்கு ரோமனை டார்கெட் பண்ணல அந்த ஃபைனல் பாஸ் ராக்கு. அண்ட் கோடி தான் டார்கெட் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது பேசியிருக்காரு அந்த மாதிரி கிண்டல் பண்ணி கோடியை. அண்ட் இன்னும் இந்த வெறி அடங்கலை, இன்னும் இந்த ஃபைனல் பாஸ் உசுரோட தான் இருக்காரு. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ராக் வந்து அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. அண்ட் ராக் என்ன சொல்கிறாரு, இந்த மக்களை நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த மக்கள் தான் என்னை வளர்த்து விட்டது. அண்ட் இந்த மக்களால் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, இப்போ இந்த மக்கள் முன்னாடி நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல் இப்போ நான் எல்லாருமே, அதாவது இந்த பீப்புள் சாம்ப், அந்த ஃபைனல் பாஸ், அந்த கிரேட் ஒன், இப்போதைக்கு எல்லாமே, அதாவது இந்த WWE சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இப்போதைக்கு இந்த ஷோவில் வந்து வந்திருக்கேன். நான் திருப்பி வரமாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வருவேன். அண்ட் இப்போதைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லாமல், அதாவது இப்போ இடத்துல சொல்கிறாரு இந்த இட் இஸ் மேன் த ராக் இஸ் குக்கிங் அப்படின்றது சொல்லிட்டு தரமான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணிட்டு போயிட்டாருங்க. உண்மையிலே வேற லெவலாக இதை நான் எதிரே பார்க்கல. NXT-க்கு வருவார் தான் தெரியும். நேற்று நம்ம எதிர்பார்த்தோம் இந்த ஃபைனல் பாஸ் வருவார்னு. கடைசியில் பீப்புள் சாம்ப் அந்த மாதிரி தான் வந்திருந்தாரு. பேசிட்டு போயிட்டாரு. நீட்டாக வந்து பேசிட்டாரு. அண்ட் நேற்று பேசினதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து பதில் சொல்லியிருக்காரு. ராக் வந்து இன்னும் அந்த பகையை மறக்கல. அண்ட் கோடி கூட ஒரு சம்பவம் பண்ண தான் போகிறாரு. அண்ட் கோடி கூட ஒரு மேட்ச் பண்ண தான் போகுது. கோடி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க அந்த ஃபைனல் பாஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் உண்மையிலே ரெசல்மேனியாவில் நடக்காது அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாமே புதைச்சிருங்க. அண்ட் ராக் எப்போ வருவார்னு தெரியல. அண்ட் வரும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிஃபைங் மேன், அதாவது வந்து சம்பவம் பண்ண போகிறாரு. அண்ட் ராக் வந்து இன்னும் சாகலை, அண்ட் உசுரோட தான் இருக்காரு. நம்ம WWE திருப்பி வரதான் போகிறாருன்பா. இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு செக்மெண்ட் நடந்ததுக்கு தரமாக இருந்துச்சு. லிட்டரலி டக்குன்னு ஹைலைட்ஸ் வந்து ரெடியாக ஆகிட்டு இருக்கேன்பா. அண்ட் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ மை நெக்ஸ்ட் வீடியோ.